வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடியில் வந்து தொட்டியில் வச்சுருக்கிற இந்த போகன்வில்லா பிளான்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து உரம் வந்து நம்ம கொடுக்கறது, அதில் என்னென்ன மாதிரி உரம் கலக்கிறது, எப்படி இந்த பூவை வந்து இந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட பூக்கிறத வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக தரையில் வைக்கிறத விட தொட்டியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே அதில் உள்ள உரங்கள் வந்து நம்மளுக்கு அது வந்து இதுவாயிரும், முடிஞ்சு போயிடும். நம்ம அடிக்கடி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தரையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க நம்ம உரம் வச்சோம் அப்படின்னா, தொட்டியில் இருக்கும்போது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக உரங்கள் மேலோட்டமாக கொடுத்துட்டு இருந்தோம்னா தான் அது நல்லா நல்லா பூக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. இடையில நாங்கள் வந்து ப்ரூன் பண்ணோம், அதாவது காவாத்து செய்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கட் பண்ணி விடுறது, அந்த தேவையில்லாத கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஒரு மாதிரி மாறிட்டு நல்லா பூக்கள்லாம் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காலம் கழித்த பிறகு ஒரு மாதம் கழித்த பிறகு நம்ம அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் உரங்கள் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது திருப்பி நல்லா நிறைய இலைகள் விட்டு பூக்கள் வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக நாங்கள் மாற்றுறது இந்த தடவை மாற்றுறதுனால உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பட் நம்ம இப்படி ஃபுல்லாக வந்து தொட்டியில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போது மாற்றும் போது நம்ம என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் பார்த்தோம்னா, இது வந்து பாசாகோட் அப்படிங்கிற ஒரு உரம். இது வந்து ஆன்லைனில் கிடைக்குது. இது வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 9 மந்த்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்துட்ருக்கோம். இதில் 11+11+16 அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா, முன்னாடி பார்த்தோம்ல அளவு. அது என்ன அப்படின்னா, அது வந்து நைட்ரஜன், பாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் அதோட அளவுகள். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரீன் கலரில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அது அதோட கோட்டிங் அந்த மாதிரி இருக்கிறனால தான் அது ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பலன்களை கொடுத்துட்டே இருக்கும். 9 மந்த்ஸ் வரையும், 9 மாதங்கள் வரையும் இந்த உரம் வந்து அந்த செடிக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதில் மெயினாக வந்து நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம் இது இருந்தாலும் அது கூட ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அயன், ஜிங்க்கு, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மைக்ரோ எலிமெண்ட்ஸும் இதில் கலந்துருக்குது. ஸோ இது வச்சு நம்ம வந்து இந்த உரம் கலந்து வைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கலந்துட்ருக்கோம்னா தோட்ட மண், மண்புழு உரம், அதோட வந்து காய்கறி கழிவுகள். எங்கள் வீட்டில் இந்த உரம் இப்போதைக்கு இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து தொட்டியில் உள்ள அந்த செடியை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் படுத்திக்கிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்படியே வேரோட மொத்தமாக அப்படியே அந்த மண்ணோட சேர்த்து பிடிச்சிட்டு மொத்தமாக வந்துடும். அதை எடுத்துட்டு கொஞ்சம் இந்த அவுட்டர் லேயரில் இருக்க அந்த மண்ணை இந்த மாதிரி உதுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் அந்த அவுட்டர் லேயரில் இருக்க மண்ணை மட்டும் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த உரத்தை போடுறாங்கன்னு பாருங்கள். இது எப்போதுமே செய்வேன்னா செடி நல்லா வளர்ந்துருச்சு, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி மொத்தமாக எடுங்க. மொத்தமாக எடுக்காமல் நம்ம எப்படி உரம் கொடுக்குறோன்னா மேலே மட்டும் ஒரு லேயர் எடுத்துட்டு அதில் இந்த உரத்தை மட்டும் வச்சுட்டு இது பண்ணலாம். இப்போ தொட்டியவே நாங்கள் வந்து திருப்பி புதுசாக எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு போடுறோம். ஸோ கீழே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி அதில் போய் அந்த நல்ல ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும், ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தொட்டி வாங்கிக்கிறங்க. அதில் அந்த ஹோல்ஸ் போய் அடைச்சிக்காமல் இந்த மண்ணெல்லாம் அடைச்சிருச்சுன்னா திருப்பி தண்ணி வந்து ட்ரெயின் ஆக வழி இருக்காது. ஸோ அதுக்கு இந்த கொட்டாச்சி இல்லை சின்ன சின்ன கற்கள், சின்ன கல் இருக்கும்ல, சரளக்கல், இது மாதிரி நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா அது அந்த ஹோலை வந்து அடைச்சிட்டு தண்ணி வந்து அழகாக வெளியேறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதில் கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு திருப்பி நம்ம இந்த பிளான்ட் அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு 3/4 தொட்டிக்கு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசாகோட்டில் இருந்து ஒரு 10 to 20 கிரானியூல்ஸ் அந்த உருண்டைகளை எடுத்துட்டு அப்படியே அவுட்டர் லைனில் தான் நம்ம போடணும். இது வந்து அவுட்டர் லைனில் கொடுக்கும் போது தான் செடிக்கு ரொம்ப அருகாமையில் அந்த வேருக்கு நியர்பையாக நம்ம கொடுக்காம அவுட்டர் லைனில் தான் ஒரு லேயர் மாதிரி போட்டிருக்கணும். இப்போ போடுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவ்வளோதான். இந்த பாசாக்கோட் போட்டாச்சு ஒரு லேயரில், அதாவது முக்கால் தொட்டி மண் போட்டுட்டு லைட்டாக இந்த பாசாக்கோட் வந்து அவுட்டர் லைன் மாதிரி போட்டுட்டு திருப்பி நம்ம கலந்து வச்சுருக்க அந்த உரக்கலவையை எடுத்து மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுற இடம் அளவு ஒரு 2 இன்ச்சு ஹைட்டு விட்டுட்டு நம்ம நிரப்பிடலாம். அவ்வளோதாங்க இந்த இது உரம் மாற்றுறது. அதாவது ஃபுல் தொட்டியவே எடுத்துட்டு அதில் உள்ள பிளான்ட் அப்படியே எடுத்துட்டு அந்த மண் எல்லாத்தையும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இது. இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வந்து நல்ல ஒரு க்ரோத் நீங்கள் கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலோட்டமாக மாற்றுறதை விட இந்த மாதிரி ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் மாற்றினீங்கன்னா தான் ஃபுல்லாக கீழே உள்ள வேர் மொத்தமாக இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த உரம் வந்து நல்லா கிடைக்கும். இந்த பாசாக்கோட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது, அமேசானில் தான் நாங்கள் வாங்கினோம். இது வந்து விலை வந்து 750 போட்டிருந்தாங்க. இது 50 கிராம் அளவு நம்ம ஒரு செடிக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். இதுலேயே வெவ்வேறு அளவுகளில் அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து வேறு வேறு அளவுகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம படித்து பார்த்து எந்த மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன அளவுகளில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை செலக்ட் பண்ணி வாங்கணும். இப்போ நாங்கள் இது வாங்கியிருக்கிறது வந்து நான் இந்த போகன்வில்லாக்கு, அதுக்கப்புறம் இந்த பெட்டுனியா, இந்த மாதிரி பூக்கிற பிளான்ட்ஸுக்கு, ரோஸ், இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நல்லாவே அழகாக பூக்குது. அதனால் இது வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு ஓகேயாக இருக்கும். நீங்கள் ஒரு காய்கறி செடிக்கு போடுறது, அப்புறம் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி செடிகளுக்கு போடுறதுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அளவுகள் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். இப்போ நாங்கள் ஒரு 2-3 தொட்டிக்கு மேலே இந்த கலரு, இன்னும் ஒரு நாங்கள் முதல்ல மாற்றினது வந்து லாவெண்டர் கலர், அதுவும் நிறையா பூக்கக்கூடியது. இப்போ ப்ரூன் பண்ணி விடணும். தொட்டியில் இருக்கும்போது செடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேரும் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அழகாக புஷ்ஷியாக அழகாக வரும். அந்த மாதிரி ப்ரூன் பண்ணி கொஞ்ச நாளில் இந்த மாதிரி உரம் வைக்கும் போது தான் அது நல்லா திருப்பி க்ரோத் ஆகுறது, ரொம்ப அழகாக க்ரோத் ஆகி அந்த பூக்களும் அவ்வளோ அழகாக பூக்கும். நீங்களே சேஞ்சஸ் பாருங்கள். நான் அடுத்து 1 மாதத்துக்குள்ளே எப்படி பூத்துருக்குன்னு நான் வீடியோவோட லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்னும் 2-3 பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும். மாற்றிட்டு எப்போதும் போல் யூஸ்வலாக வைக்கிற இடத்துல தான், அதாவது சன்லைட் வந்து ஒரு 12 மணி வரையும் படுற மாதிரி உள்ள இடத்துல தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வந்து நல்லா பூத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஃபுல்லாக பூக்கள் அவ்வளோ நிறைஞ்சிருச்சு அந்த செடி ஃபுல்லாக. தண்ணி வந்து எப்போதும் போல் தான் டெய்லி ஒரு டைம் அப்படி தான் விட்டுட்ருக்கோம். இது வந்து போகன்வில்லாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நம்ம வந்து சில பிளான்ட் வளர்க்கும் போது நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப வெயிலில் வச்சோம்னாலும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த போகன்வில்லா பார்த்திங்கன்னா நல்லா எப்போதுமே அது வாட்டுக்கு டாலரேட் பண்ணி நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட பூக்களும் பார்த்தோம்னா கண்ணை பறிக்கிற மாதிரி இப்போ நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி வந்துட்டனால ரொம்ப அருமையான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த தொட்டிகளில் வளர்க்குற செடிக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம உரங்கள் மாற்றி அப்பப்போ வச்சுட்டே இருந்தோம்னா தான் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். தரையில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 2 months ஒன்ஸ் கூட நம்ம இது மாதிரி சாண உரம், இல்லை மண்புழு உரம், இல்லை இந்த மாதிரி காய்கறி கழிவு போட்டுக்கலாம். இது தொட்டியில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி கொடுத்தோம்னா தான் அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லில்லி பாண்ட் அந்த இதில் லில்லி மாத்திர வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது ஆன்லைனில் கிடைக்கிது. இந்த மாதிரி தோட்ட வேலை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும். கைகள்லாம் அந்த மண் இதெல்லாம் இது பண்ணாமல் கழுவிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆகிடுது. அது லெதர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கை உள்ளங்கை அந்த சைடெல்லாம் பின்னாடி வந்து கிளாத் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வாஷபிள், ஈஸியாக வந்து அதை கழுவ முடியுது. காய வச்சுட்டு திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளவுஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது, வாங்கிக்கிறங்க பார்த்து. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு அதோட பூக்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வந்து தொட்டியில் உள்ள போகன்வில்லாக்கு நம்ம வந்து உரம் மாற்றி வைக்கிற ஒரு மெத்தடு. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாங்கள் மாடியில் தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டெரஸில் வந்து மேலே வந்து அவுட்டர் லைன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ கீழே இருந்து நம்ம வீட்டை அப்படி நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கலர்ஃபுல்லான அந்த ரோஸ் வந்து அழகாக தெரிகிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துடுச்சு. ஹைப்ரிட் வெரைட்டிஸு, கொத்து கொத்தாக பூக்கிற மாதிரி நிறைய இதுலேயே டைப்ஸ், அந்த அந்த பூக்களோட அந்த பெட்டல்ஸே வந்து நிறையா டைப்ஸ் உள்ள மாதிரி கலர் கலராக அழகழகாக இருக்குது. ஸோ காகித பூவாக இருந்தாலும் கண்ணுக்கு பார்க்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறனால நாங்கள் வந்து இதை வந்து நிறையா ஒரு 6-7 கலருக்கு மேலே நாங்கள் செலக்ட் பண்ணி மாடியில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி போகன்வில்லா வாங்கி வளங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் கார்டனும். தேங்க்யூ.